பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமை ரட்சகரே, மக்கள் நன்றி செலுத்தணும் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஆராதனைக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயத்தில் ஆராதிக்க முடியட்டாலும் ஐயா, என்னுடைய விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, வீடுகள் கூடி ஆண்டவரே தகப்பனே குடும்பமாய் ஆராதிக்க தேவனை உதவி செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் பாடுகிற பாடல்களோடு ஆண்டவரே தேவனுடைய அபிஷேகம் கரம் இருக்க வேணுமா செபிக்கிற ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ரச்சா, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளிலப்பா அந்த வீடுகளில் ஐயா தேவ பிரசனம், தேவ அபிஷேகம், தேவ மகிமை இருக்க வேணுமா நான் செபிக்கிற ஐயா, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாளிலப்பா சிறு பிள்ளைகள் மனப்பாடங்களை ஆசீர்வதிங்கப்பா. சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்கப்பா. நீதிமொழி பகுதியை ஆசீர்வதிங்க ரச்சா, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, காணிக்க பகுதியும் கூட உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் ஐயா. கொடுக்கிற கரங்களை தேவனை ஆசீர்வதிக்க வேணுமா நான் செபிக்கிற ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாளிலப்பா உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. செய்து கொடுக்க மகனே உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொரு கடந்து வர வேணுமா செபிக்கிற ஐயா. அந்த வார்த்தைகளை கேட்கிற தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் இதயத்தில் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமா நான் செபிக்கிற ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தைகளை கேட்க இதயத்தை கொடுக்கப்படுறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளில் ஆராதனையில் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவர் ஆண்டவரே பரிசுத்தாவை நடத்திருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ரச்சா, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறக்கா ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறையா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்யுங்க ரச்சா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த ஆராதனையில் யாரெல்லாம் தகப்பனை பார்க்கிறாங்களப்பா அவங்கள ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாப்பா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாப்பா, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எல்லாத்தையும் உடைய கரங்களிலும் தருகிறோம். தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஆராதிக்கணும். இதே மாதிரி நிறுத்திடாதீங்க. ஆகவே நல்ல பாடி திருப்பி எவ்வளோ ஆராதிக்க அப்படி ஆராதிக்க. நீங்கள் ஆராதிக்கிறது பிரசன்னம் அப்படி போடும். நீங்கள் ஆசிரியப்படி நல்ல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. அற்புதமாக இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து நடத்தி இந்த மாதம் கடைசி நாட்கள் கொண்டு வந்து நிற்கிறீர்கள் ஆண்டவரே. எத்தனையோ எதிரடியான சூழ்நிலைகளிலும் அற்புதமாக எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. எந்த ஒரு ஆபத்து அனர்த்தம் இல்லாதபடி, பசி பஞ்சம் இல்லாதபடி, நோய் நொடி இல்லாதபடி அற்புதமாய் காத்து நடத்தி வந்த தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, நீ எத்தனை நல்லவர் வல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சகல அதிகாரமுடைய தெய்வமே, வல்லமையின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுள் எல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுள் எல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு அற்புதமாக ஒரு குறைவில்லாதபடி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருந்த அநேக இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறாப்பா. எங்களை கிருபையாக 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 ஜீவனை காத்து வந்தீர் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நன்றியுடைய இதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆவியானவரை நோக்கி கேட்போமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்ட எங்களை அனலாகும், அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுவோம், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவான்பினால் நிரப்புகப்பா, தேவான்பினால் நிரப்புக ஆண்டவரே. தேவ அன்பை வெளிப்படுத்தும் மக்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல அன்போடு கூட, உம்மை போல பரிசுத்தத்தோடு, உம்மை போல தாழ்மையோடு, உம்மை போல இரக்கத்தோடு, உம்மை போல ஆத்ம பாரத்தோடு எங்களை நடத்துகிற ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருமே கொஞ்சம் நீங்க எழுந்து நின்றுடுங்க. எழுந்து நின்று கண்களை மூடிட்டு கர்த்தரை ஆராதிக்க போறோம். கையில உயர்த்துறவர்களாக. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளெல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடிக்கிடுங்க. இயேசுவை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன வாக்கு மாறாத தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளபடியாக, இன்றைக்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மில் அன்பு செய்கின்றோம். தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சகலத்தை செய்ய வல்லவர், என் குடும்பத்துக்கு சகலத்தை செய்ய வல்லவர், என் பிள்ளைகளுக்கு சகலத்தை செய்ய வல்லவர், என் ஊழியர்களுக்கு சகலத்தை செய்ய வல்லவர், தேசத்தில் சகல நன்மைகளை செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர்
தடுப்பவன் யாரும் இல்லை ஆண்டவரே. நீ செய்ததற்கு ஒன்று தடைபடாத அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். சொல்லுங்க. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மின் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மில் அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. இயேசுவே 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 உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த மண்ணிடத்தில் அன்பு செலுத்தினாலும் ஏமாந்து பெற வாய்ப்பு இருக்கிறது, தோற்று போற வாய்ப்பு இருக்கிறது, பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துற ஒருவரும் தோற்று போக மாட்டாங்க, ஒருவரும் கெட்டு போக மாட்டாங்க, ஒருவரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க, இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவாங்க, இன்னும் தேவ கருத்தில் பயப்படுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த உயர்ந்த பண்டிகை நாளிலும் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகள் கூட ஆராதிப்பத கிருபைக்காக நன்றி. உங்க அபிஷேகம் இருந்ததற்காக நன்றி, உடைய வழி நடந்ததற்காக நன்றி, உடைய ஆளுகைக்காக நன்றி, பிள்ளைகளை நீ பலப்படுத்தினே நன்றி, ஆராதனைக்கு வழி நடத்தின ஆவியானவரே உங்க நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராய்த்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய பலன் பிள்ளைகள் ஆளுகை செய்வதாக சரித்திர பலகீனங்கள் எல்லாம் மாறி கிருபையாய் புதிய பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக, போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, மாமிச தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே இயேசுவே, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவர்கள் ஆசீர்வாதத்தில் நீர் மகிமைப்படுவீராக. இவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மனப்பாட வசனம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அல்லேலூயா. மனப்பாட வசனம் எபேசியர் 4:20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மனப்பாட வசனம் எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாடும்போது காணிக்கப்படுகிறார். நடனமடி சோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைதால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே நடனமடி சோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைதால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே
கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, யாவருக்கும் இந்த மாதத்தின் கடைசி உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை மன்னா ஊழிய நிமித்தமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சத்தத்தை கேட்டு அருமையான விசுவாச பிள்ளைகள், நீங்கள் பாடினீர்கள், கர்த்தரை துதித்தீர்கள். சிறு பிள்ளைகள் நல்லா வசனம் சொன்னாங்க, காணிக்க பாடல் பாடினோம், காணிக்கெல்லாம் படைச்சிருக்கிறீங்க. உண்மையிலே தேவநாமம் மையப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்வது போல, ஒருவேளை எங்கள் சபையை சாராத யாராயிலும் அந்த செய்தியை கேட்பீர் என்று சொன்னால், நீங்கள் எடுக்கிற காணிக்கைகளை இன்றைக்கு உங்கள் சபை போதிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் எப்போதும் சொல்லுவேன், இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இந்த காலை மன்னா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் 157வது காலை மன்னாவோடு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் பிசாசு தேடிய மனிதர்கள் என்று சொல்லி அந்த 7 நாளும் தியானித்தோம். உண்மையிலே அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் தெரிவித்தீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்ம பாட்டு பாடும்போதும் சிறு பிள்ளைகள் மனப்பாட சங்கீதத்திலையும் தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் பாடினோம், வசனம் சொன்னாங்க. என்னுடைய செய்தி அதுதான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால தான் இன்றைக்கி நம்ம பாடல் வசனங்கள் எல்லாவற்றிலும் அந்த வல்லமை குறித்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆச்சரியமான காரியம், 2-3 வாரத்துக்கு முன்பாக தேவன் தேடிய மனிதர்கள் நம்ம தியானித்தோம். அடுத்த வாரத்தில் இந்த மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அதுக்கு ஆதாரம் அடுத்ததாக, அதுக்கு அடுத்த வாரம் பிசாசு தேடிய மனிதன் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படிப்பட்டனா இருந்தாலும் தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்யறதுக்கு தடைபடாது என்பதை நாம் இன்றைக்கி தியானிக்க முடியாது. கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த அவர் தலைப்பு ரொம்ப அற்புதமாக ஆண்டு கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நினைக்கும் போது. ஆகவே இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், ஆகவே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் மறுபடியும் ஆண்டவர்கள் நிச்சயித்து நான் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் எப்போதும் சொல்கிறது போல், நீங்கள் தொடர்ந்து தினசரி உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், காலையிலையும் சாயந்தரமும் தவறாமல் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். உபவாச ஜெபமோ வாலிபர் கூட்டமோ அல்ல பெண்கள் ஜெபமோ நீங்கள் ஆலயத்தை வர முடியாமல் இருந்தால் உங்கள் வீடுகளிலிருந்து அந்த நாளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். அது கர்த்தருடைய உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏது உண்டாகும், தேவநாமம் மகிமைப்படுவதற்கும் அது ஏது உண்டாகும் என்று நான் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி தேவ ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தை கேட்க நீங்களும் ஜெபிங்க. சீக்கிரம் இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி இந்த நிலைமை மாறும்போது பெரிய அற்புதம் செய்வார்னு சொல்லி தேவதாசர்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெரிய மகிழ்ச்சி, பெரிய விடுதலை, நம்ம கனப்படுத்தப்பட போகிறோம், அநேக ரட்சிக்கப்பட்டு நம்மள சேர போகிறாங்க. இப்படி நிறைய காரியங்களை தேவதாசர்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே நடக்கும். நாமும் ஜெபிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் தவறாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய கிருபையாக நம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்து சீக்கிரமாக கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தடையாக இருக்கிற அந்த கொரோனா பிரச்சனை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆகவே நன்றியோடு விசுவாசத்தோடு நாம் தேவசத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தலைப்புக்கு ஆதாரமாக யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யோபு கர்த்தர் பிரியுத்தரமாக சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்றதை பார்க்கிறோம். நீங்கள் யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 40-41 பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோபோடு பேசுகிறார். அவருடைய படைப்புகள் மேன்மை குறித்து, அவர் அதிகாரங்களை குறித்து, வல்லமை குறித்து கர்த்தர் 3 அதிகாரத்தில் பேசுகிறார். 39, 40, 41 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டுட்டு தான் யோபு சொல்றான், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்க ஒன்று தடைபடாது என்று சொல்லி அவனுடைய விசுவாச அறிக்கையை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அந்த 41ஆவதுல லிவியாதான் அங்கிற பாம்பு அது குறித்து, அது கடல் பிராணி, அது பயங்கரமானது, அதை குறித்துலாம் ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஆண்டவருக்கு இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் ஐயா, நீ செய்ய நினைக்க ஒன்று தடைபடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இந்த வார்த்தை அன்னைக்கு யோபு சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் எதையும் செய்வதற்கு தேவனால முடியும்.
ஏன்னா இந்த உலகமே அவரால் படைக்கப்பட்டது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், காற்று, மழை, பனி, இது எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். அவர் படைக்கப்பட்டபடினால் அதுல எதையும் செய்வதற்கு அவருக்கு முடியும். இந்த உலகத்தில் தேவனுக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு பேப்பரில் இதை நான் வாசித்தேன், ஒரு மேகசினில் வாசித்தேன். ஒருத்தர் நல்ல ஒரு விலை கூடின ஒரு காரில் போகும்போது அந்த கார் ஏதோ ரிப்பேர் ஆகி போச்சா நடு வழியில். என்ன செய்யணும், ஒன்றும் பண்ண முடியல. அந்த பக்கமாக ரொம்ப ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது அவர் பைக்கில் அவங்க வந்திருக்கிறார். இந்த காரை பார்த்த உடனே அதுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கிறாரு. இவர் காரில் வந்தவர் இவன்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லைப்பா நீ போப்பா அப்படின்னு இருக்கிறார். இல்லை சார், என்ன சார் பிரச்சனை? அதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், மெக்கானிக் வரவங்க, நீ போப்பான்னு இருக்கிறேன். சொல்லுங்களேன் சார் அப்படின்னு இருக்கிறார். அப்போ ஏதோ செல்ஃப் பிரச்சனை ஏதோ சொல்லியிருக்கிறார். உடனே அந்த மனுஷன் போய் ஒன்றுமே சொல்ல அந்த பேரட்டை திறந்து உள்ளே ஏதோ பண்ணார், கார் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ தான் காரில் வந்து தெரியும், நான் அற்பமாக தெரிஞ்சிருந்த மனுஷன் சாதாரணமாக இருக்கிறேன். அப்போ தான் அப்பா நீ யார் அப்படின்னு ஒன்று, இந்த கார் தயாரிக்கிற கம்பெனியில் நான் தான் அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ கார் கம்பெனி தயாரிக்கிற பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த காரில் இருக்கிற ரிப்பேரை பார்க்கறது ஈஸியான வேலையை போச்சு. அருமையானவர்களே, அப்போ இந்த முழு உலகத்தை படைத்த தேவாதி தேவனுக்கு இந்த உலகத்தில் எதையும் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் யோபு அழகா சொல்லிட்டார், சகலத்தையும் செய்ய வல்லவர். அது இயற்கையோ செயற்கையோ, நீங்களோ நானோ, உங்க குடும்பமோ என் குடும்பமோ, ஊழியமோ சபையோ, எதுவாக இருந்தாலும் ரட்சிப்போ எதுவாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அறிந்திருக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு சில காரியம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை நினைச்சவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம், ஓயாம தெரிஞ்ச காரியம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை தெரியாத கிறிஸ்தவம் யாருமே நிச்சய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்திட்ட காலத்து உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். நல்லா தெரிஞ்ச காரியம் தான் உங்களுக்கு. சாராளுக்கு ஆபிரகாம் குழந்தை இல்லை. அவங்க ஆண்டு சொன்னார் குழந்தை தருவேன்னு சொல்லியிருந்தார் 75 வயதில். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான் இந்த வேதத்தை வாசிக்கிறோம். நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் விரும்பலை, ஏன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவசியமாய் நியாயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத போது, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது அது அவருடைய மனநிலையை பாதிக்கிறது. ஒரு ஏக்கம், ஒரு துக்கம், ஒரு வேதனை அவங்களுக்குள்ள இருக்குது. அது மாத்திரமல்ல, சமுதாயத்திலையும் அவங்களை என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போ உள்ள கால சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை, ஒரு பையனோ ஒரு பிள்ளை இருக்கிறான் வச்சுங்களேன், ஒரு 20-21 வயசு ஆயிட்டுனா என்ன பிள்ளைக்குன்னு வரன் பார்க்கலையா, என்ன பிள்ளை மாப்பிள்ளை பார்க்கலையா, 18 வயசு முடிஞ்சிருக்கும், அப்பவே கேட்பாங்க என்ன இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் விசுவாசிகளை கிறிஸ்தவனாக இருந்தா உலகமாக சொல்லுவாங்க, என்ன உங்க பாஸ்டர் உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலையா, உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கலையா, ஆண்டவர் தரலையா. இதுதான் சாதாரண ஒரு காரியம். இப்படி எதிர்பார்க்கிறோம் நம்ம. அதோட மட்டும் இல்லை, கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 5-6 மாதம் ஆன உடனே என்ன கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா. இது மனிதனுடைய சுபாவம். 2-3-4 ஆண்டுகள் ஆயிட்டுனா அவனை வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏதோ பெரிய பாவி மாதிரி, பெரிய சபிக்கப்பட்டவன் போல, ஏதோ ஏமாந்தவன் போல, ஏதோ தோற்று போனவன் போல இந்த சமுதாயம் அவங்களை வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கோம். அருமையானவர்களை, நீங்கள் உங்கள் அனுபவத்தில் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்றைக்கு அவங்க சூழ்நிலை தான் இதுதான். இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கோ உடைய பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு காரியங்கள், ஒரு நன்மைகள், ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்காம இருக்குது சொன்னால், முதலாவது உங்கள் மனசு பாதிக்கப்படும். குடும்பத்தில் மனசில் ஒரு மன உளைச்சல் உண்டாகும். ஏன் இன்னும் ஆண்டு செய்யலையே, ஆண்டு ஏன் நமக்கு தரலையே என்று சொல்லி ஒரு பாரம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களும் உங்களை அப்படி ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தில் பார்த்து இது ஏன் உங்களுக்கு நடக்கலை என்று சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய படிப்பு காரியமோ, அல்லது திருமண காரியமோ, அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற காரியமோ, அல்லது ஒரு வீடு வாசலோ, ஒரு வாகனமோ, எதுவாக இருந்தாலும் நமக்கு அது தேவையான காரியங்கள் தாமதமாகும் போது நமக்கும் மன உளைச்சல் உண்டாகிறது. மற்றவர்களும் நம்மளை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு பேசுறத கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ரொம்ப மனசு வேதனைப்படும்.
ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிற தெய்வம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிற நாம், இந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். சீக்கிரம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவன் செய்வார் உங்களுக்கு இந்த நாட்களில். சத்தத்தை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த காரியத்திற்கு தேவ காத்திருந்தாலும் சரி, எந்த தேவைகளுக்கு காத்திருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்காக காத்திருந்தாலும் சரி, அது சரீர பலவீனமோ பொருளாதார பிரச்சனையோ பிள்ளைகள் காரியமோ எதுவாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நீங்க விசுவாசிக்கணும். ஆபிரகாம் வாழ்க்கை அதை பெற்றுக்கொண்டதுக்கு நன்மை பெற்றுக்கொண்ட ஒரே காரணம்னா அவன் விசுவாசம் இருந்தது அவனுக்கு. ரெண்டாவது அவர்களை கீழ்ப்படுதல் இருந்துச்சு. தேவனுடைய சத்தத்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு, தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினார். விசுவாசமும் கீழ்ப்படுதல் இருந்தபடினால் தேவன் அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்து போல இன்றைக்கு சத்தத்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். காரியத்தை வாய்க்க பண்ணுவார், பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே. ஏன்னா செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். அவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிற, இன்னும் உங்களை அவமானப்படுத்தி கொள்கிற காரியங்களில் நீங்கள் ஜெயிக்க போறீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க. இதை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. இந்த காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி ஆகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி நீங்க ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில காரியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இருக்கு. நான் ரொம்ப கருகலான ஒரு ஆழமான காரியத்தை கொண்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படலை. தெரிந்த காரியத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவையான ஒன்று, ஏதோ உங்களுக்கு தெரியாத ஒன்று, எந்த ஊழியக்காரன் பேசாத ஒரு சத்தியத்தை நான் பேசி நான் தான் பெரிய ஆளு அப்படி சொல்வதற்கு நான் ஆயத்தமாகவில்லை. தேவன் உங்களுக்கு எதை சொல்லும்படியே நினைவுபடுத்துகிறாரோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எளிமையான காரியம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது 100க்கு 100 தேவனுடைய ஆலோசனை நடக்கிற ஊழியம், அவர் சித்தத்தில் நடக்கிற ஊழியம் தான். அதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. இந்த செய்தி தலைப்பை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். இந்த தலைப்பை கூட கடந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன் இந்த தலைப்பை ஆண்டு கொடுத்துறார். தேவரி சகலத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லி அந்த தலைப்பை வச்சு செய்தியெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது கடந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது நான் சில ஊழியருடைய வாட்ஸ்அப் செய்தியை கேட்பேன், யூடியூப் செய்தியை கேட்பேன். அப்போ தேவ மனுஷன் பேசுகிறார் ஒருத்தர். அவர் பேசுகிறது வெளிப்படுத்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சம்பந்தம் இல்லாத போல எனக்கு தெரியுது, ஆனால் இந்த வார்த்தை உள்ள வருகிறது. தேவரி சகலத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லி அவர் செய்தி எல்லாவற்றையும் கேட்டேன். இந்த ஒரு வார்த்தை என்னை ஒரு பங்கு உற்சாகத்தை துள்ளி எழும்ப செய்யுது. ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை அதை மீண்டும் ஒரு தேவ மனுஷன் மூலமாக உறுதிப்படுத்து என்று மிக்க மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டு ஆண்டு நன்றி செலுத்துறேன். ஆகவே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தைகள் ஸ்தோத்திரம். இந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திருமண வீட்டை குறித்து பார்க்கிறோம். திருமண வீட்டை குறித்து பார்க்கிறோம். இதுக்கு நான் என்ன தலைப்பு கொடுக்குறேன்னா, முதல்ல சொன்ன தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். ரெண்டாவது காரியம் என்ன சொன்னால், குடும்பத்தில் உள்ள குறைவுகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அதான் பார்க்க போகிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் முதல்வர் சொல்கிறது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசு தாயும் அங்கே இருந்தாள். இயேசு தாயி சீசர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசு தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். இன்னைக்கு சில கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு வரும். ஆனால் சில கல்யாண வீட்டில் நிறைய மீதமாகி என்ன செய்வதுன்னு தெரியாமல் குப்பையில் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிறைய நடக்கு. ஆனால் அந்த கொரோனா பீரியடில் அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா அளவான கூட்டம், அளவான சமையல், வேஸ்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தில் அண்டாண்டாவாக பிரியாணி கொண்டு குப்பையில் கொட்ட சாக்கடையில் கொட்டுவாங்க. இதெல்லாம் பெரிய பாவம். என்னென்னு வேறு வழி இல்லை. ஏதோ ஆள்கிட்ட வருவாங்க, தயாரிச்சிருப்பாங்க, ஆள் வரல, என்ன செய்ய முடியும், தூர போட்டுருக்குறாங்க. நம்ம ஆரம்பத்திலே ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த திருமணத்திற்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக இவ்வளோ ஆகாரம் தயார் பண்ணுறோம், எதுவுமே வேஸ்ட் போகாதபடி யாருடைய வயிற்றுக்குள்ள அது போயிடணும் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம அதை செய்வோம்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் வீணாகாது. எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபா வேல்யூ உள்ள உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லி சில ஆய்வு கூறுகிறது. சரி பரவாயில்ல. சில வீட்டில் குறைவு ஏற்படுறது. ஏன்னா என்ன செய்வாங்க, நம்ம வீட்டுக்கு இவ்வளோ தான் ஆள் வருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க, நிறைய ஆள் வந்துடுவாங்க.
அது குறைவு ஏற்படுது. அதே போல் இங்கே என்ன பண்ணுது, குறைவு ஏற்பட்டது. இயேசு தாய் அந்த பிரச்சனையை இயேசு சொன்னாங்க, ஐயா அங்கே குறைவுபட்டுட்டு. அப்போ இயேசு சொன்னார், ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, நான் இங்கே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அந்த வேலை இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அம்மான்னு சொல்ல ஸ்திரிయేன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பாவம் இல்லை, தப்பும் கிடையாது, ஸ்தோத்திரம். அப்போ அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த இடத்துல மரியாள் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்க. நான் அந்த தாயை பார்த்து ஒரு பெஸ்ட்டு ஒரு சுவிசேஷகி, அவங்க அருமையான சுவிசேஷகி. ஐயா பிரச்சனை வந்துட்டு இன்றைக்கி என்ன சொன்ன, பிரச்சனை வந்துட்டுனா உடனே கடைக்கு போ, பொருட்களை வாங்கிட்டு வா, அவர் என்ன அந்த கேட்ரிங் மாஸ்டரை பாரு, கொஞ்சம் துரிதமாக செய்யுங்க சொல்லியிருப்போம். ஆனால் அந்த தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க, உன் குறை நீங்க என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள தெய்வம் என்பதை தாய் அறிஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக தாய்க்கு தன் பிள்ளை பற்றி தெரியும், தாய்க்கு தன் பிள்ளை பற்றி தெரியும். ஏன்னா இவர் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த தேவ தூதனால் இவர் யார் என்ன காரியம் எல்லாம் சொல்லப்பட்டு அப்படி பிறந்த பிள்ளை தான். பார்த்தீங்களா, அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு அதை செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து நீங்களும் ஒன்று அறிஞ்சுக்கிடணும். ஒரு குடும்பம், உங்கள் குடும்பமோ அல்ல உங்களுக்கு தெரிந்த குடும்பமோ, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே நீங்கள் சொல்லணும், இயேசுவை பாருங்கன்னு சொல்லணும். அவர் அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு மனுஷியா நீங்கள் காணப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டில் சில வியாதி வரும், நம்ம பார்க்க போயிருப்போம், எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டாங்க, எத்தனையோ மந்திரவாதியை பார்த்துட்டாங்க, எத்தனையோ நியமனம் பண்ணிட்டாங்க, என்ன செய்யவே தெரியல சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஐயோ அப்படியா, அப்படி ஆயிப்போச்சோ, ஐயோ அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள இயேசு இருக்கிறார், அவர்கிட்ட வாங்க சொல்லி வார்த்தை சொல்வதற்கு ஆயத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும். அந்த மரியாள் கூட அந்த சுவிசேஷ அபிஷேகம் இருந்தது, அந்த ஆத்துவ பாரம் இருந்ததுனால அவங்க அடையாளம் காட்டினாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு இயேசுவின் வல்லமை உள்ள தெய்வம் இயேசு என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த காலை மன்னா ஊழியத்தை நீங்கள் கேட்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தற்செயலாக நீ கேட்கல, நீங்கள் ரெகுலராக கேட்குற ஆட்களாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கு தான் புதுசாக கேட்குற ஒரு ஆளாக இருக்கலாம். ஆகவே இந்த மரியாளை போல நீங்கள் பயன்பட வேண்டும். இந்த உலக மக்கள் குறைகள் தீர்வதற்கு, உலக மக்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, உலக மக்களுடைய அந்த சமாதானம் உண்டாவதற்கு, உலக மக்களுடைய சாபங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, பிசாசு ஆளுகின்ற விடுதலை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இயேசுவே வழி என்று சொல்லி அடையாளம் காட்டும் ஒரு மனுஷியாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அன்பு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அடையாளம் காட்டிட்டாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடி அங்கே இருந்தது. அந்த 7வது சொல்லுது, இயேசு வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புகள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அங்கே இருக்க வேண்டிய ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் முதலே சொன்னேன், கீழ்ப்படிதல் இருக்கணும். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் திராட்சரசம் குறைஞ்சி போச்சு தொட்டின்னு சொன்னால் அது வந்து கை காலில் கழுவக்கூடிய ஒரு சாதாரண தொட்டி, இதில் தண்ணி நிரப்ப சொல்கிறீங்களேன்னு சொல்லி இன்றைக்கின்னா நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்க கேட்கல. அவர் சொன்னால் அப்படியே செய்தார்கள். அங்களுடைய குறை நீங்குவதற்கு காரணம், அங்கே ஒரு சுவிசேஷ சொல்கிற ஒரு தாய் இருந்தாங்க, இயேசு அடையாளம் கட்ட ஒரு தாய், கீழ்ப்படியில் உள்ள சீசல் இருந்தாங்க. அடையாளம் போட்டுக்கிடுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. இயேசு அடையாளம் காட்டுறவர்கள் கீழ்ப்படிகள் இருந்தால் அங்கே அற்புதம் நடக்கும். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், அல்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் நிமித்தம் இன்னொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கலாம், உங்கள் சபையில் அற்புதம் நடக்கலாம், உங்கள் கிராமத்தில் அற்புதம் நடக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணாங்க, அவர்கள் நோக்கி இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இதுவும் ஒரு பெரிய கீழ்ப்படிதல். ஏன் பந்தி பரிமாறதுக்கு திராட்சரசம் குறைவு, தண்ணியை கொண்டு கூடுறா பரிமாற சொன்னாக்கி இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன மண்டை லூஸ் ஆகிட்டான்னு கேட்போம். இது என்ன பைத்தியாரத்தனமாக இருக்குது, எவனா குடிச்சிட்டு வாயில் வச்சுட்டு மூஞ்சில் துப்பிட மாட்டானா, அப்படிலாம் கேள்வி கேட்டிருப்போம். கேள்வி கேட்காதபடி அதை அப்படியே கொண்டு பரிமாறினாங்க. அது முந்தின ரசத்தை காட்டிலும் ருசி உள்ள ரசமாக இருந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குறைகள் நீங்கிட்டு, அது மாத்திரமல்ல அந்த குடும்பத்தில் ஒரு அவப்பெயர் மாறிட்டு, அந்த குடும்பத்தாருடைய துக்கம் மாறிவிட்டது, வெக்கம் மாறிவிட்டது, சந்தோஷம் அடைந்தார்கள். தேவன் அங்கேயோட வல்லமை வெளிப்படுத்தினார் பார்க்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதா? அருமையான வாலிய பிள்ளையே, மெமரி பவர் குறையா இருக்கா? உனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதா? சரியில்லை, பலன் குறைவாக இருக்குதா? பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்கீங்களா? குடும்ப சமாதானத்தில் குறைஞ்சிருக்கீங்களா? ஏதோ ஆசிரியரில் குறைவாக இருக்கீங்களா? இன்றைக்கு முழங்கால் விட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு கேளுங்க. என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லி கேளுங்க. எதை சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படியுங்க. நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், குறைகள் நீங்கள் இனி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காலை மன்னா ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே உங்களை குறைகளை நிறைவாக்குகிற தேவன் வல்லமை உள்ளவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ மூன்றாவது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சொன்னால் அதில் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்படுது. ஒரு குடும்பம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பேன்னு சொன்னால் 1, 2, 3 வாசிப்பேன்னா, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறார். அவர் சொல்லப்படுறது அவன் தேவ பக்தி உள்ளவனும். அண்டர்லைன் பண்ணிக்கணும், தேவ பக்தி உள்ளவன். ஏன்னா சங்கீதம் 4 சொல்லப்படுறது தேவன் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்வார் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாய் மகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் சொன்னால் பக்தி உள்ளவர்களாக காணப்படணும். தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். நிறைய குடும்பத்தில் இது இல்லை. இன்னைக்கு பொண்டாட்டி ரட்சிக்கப்பட்டா புருஷன் ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்பட்டா பொண்டாட்டி ரட்சிக்கப்படலை, கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டா பிள்ளை ரட்சிக்கப்படலை, பிள்ளை ரட்சிக்கப்பட்டா பெற்றோர் ரட்சிக்கப்படலை. குழப்பம் குழப்பம் குழப்பம். நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, கர்த்தரை இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறேன்னு சொல்ல சிறைச்சாலைக்காரர் சொன்னாரே, அந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். யோசுவா சொன்னாரு நான் என் வீட்டாருமோ கர்த்தரே செய்யப்பட சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்களுக்கு சொன்னீங்களாப்பா, அவன் நிறைவேற்றி கொடுத்தல, ஆண்டவரே எனக்கும் நிறைவேற்றி தாருமென்று சொல்லி குடும்பமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு குடும்பமாய் ஞானஸ்நானம் பெற்று குடும்பமாய் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்தலாக இருந்து அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தார். தர்மம் செய்கிறார், தர்மம் செய்கிறார். இந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்களா. இந்த நாட்களில் நான் இப்படி உதவி செய்யறது நல்ல வாய்ப்பு. வேலை வாய்ப்பு சில மக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய தேவையோடு இருக்கிறாங்க. கடந்த நாட்டில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான செய்தி. ஒரு தாய், அவன் மக, பேத்தி, இத்தனை 4 பெண் பிள்ளைகள், பெண்கள், அம்மா, அவங்க மக, அவனுக்கு 2 மக, 2 நாய். 4 பேரும் அந்த நாயை சேர்த்து கொண்டுட்டு அந்த அம்மா செத்துட்டாங்க. என்ன காரணம் தெரியல. நான் நினைக்கிறேன் பஞ்சமாக தான் இருந்திருக்கும். சாப்பாட்டு வழி இல்லை, ஆண் துணை இல்லை. அங்கே ஆண்கள் இறந்து பிறப்பவங்க தெரிந்து பாவம். 2 விதவை, அந்த நகோமியை போல 2 விதவை, 2 பிள்ளைகள். அந்த நகோமியை போல அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ சத்து கீழ்ப்படிஞ்சாங்கன்னாக்கி அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துப்பார் ஆண்டவர். பாவம் அநியாயமா அந்த 4 உயிர்கள் போயிடுச்சு, 2 நாயை போயிடுச்சு. இப்படிப்பட்ட தேவை உள்ள மக்கள் உங்கள் அருகில் இருக்கலாம். நீங்கள் தர்மம் செய்வதற்கு ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். அன்பான விசுவாசிகளே, ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன், தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அது தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏது உண்டாகும் என்று அறிந்திருக்கிறேன். நான் கடந்த நாட்டில் சொல்லியிருக்கிறேன், விசுவாசிகளே இன்னும் ஏழை விசுவாசி இருந்தால் அவனை உதவி செய்யுங்க. தேவையுள்ள விசுவாசி தான் உதவி செய்யுங்க. அதில் கவனமாக இருக்கணும். அதையும் சொல்லியிருக்கிறேன். நான் ஞாபகம் இருக்கணும், ஒரு காலை மணி சொல்லியிருக்கிறேன். ஒரு எதிர்பாராட்டத்தில் போய் உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணும். ஒரு சகோதரன் இருக்கிறீங்க, ஒரு சகோதரிக்கு தேவை இருக்குது, சகோதரி தனியாக இருக்கிறாங்க, நீங்கள் உதவி செய்யணும்னு அங்கே போகக்கூடாது. ஏன்னா பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான். பிசாசு உங்களை அங்கே ஏதாவது தவறு பண்ண ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தவறே செய்யட்டாலும் தவறு மாதிரி மாயை உண்டாக்கிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி யாருக்கா உதவி செய்ய போனால் நீ கடவுள் மனைவியை உதவி செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை, இன்னும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு விசுவாசி தேவையோடு இருந்தால் உங்கள்கிட்ட மீதம் இருக்குன்னு சொன்னால் உங்கள் ஊழியக்கார் உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்து இவங்க தேவையோடு இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நீங்கள் கொடுங்க ஏன்னு சொல்லி உங்கள் ஊழியக்கார மூலமாக அந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பே இருக்காது. மட்டுமில்ல, அவங்களுக்கு நீங்கள் யார் உதவி செய்தான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டு சொல்லிட பார்த்தீங்களா, வலை கொடுப்பது எடுத்துக்கு தெரியக்கூட சொல்லிட பார்த்தீங்களா. அப்போ அப்படி போயிடும். அது கர்த்தர் உங்க ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஆகவே கொர்நேலியு குடும்பமானது தர்ம குணமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறது. நீங்களும் இந்த நாட்களில் அப்படி உதவி செய்கிற ஒரு மக்களாய் காணப்பட வேண்டிய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உதவி செய்கிற வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டியவங்களும் செய்யுங்க. ஏற்கனவே சாப்பிட்டு புளிச்சேப்ப எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் போய் செஞ்சிடக்கூடாது, பேருக்கு போல செய்யக்கூடாது. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு. அதான் கர்த்தர் மகிமை தேவனா மையப்பட்ட காரியங்கள். ஆகவே அவர்கள் கொர்நேலியு என்ன பண்ணியிருந்தானா,
நல்ல தர்மம் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமா? முடியுங்க. நீ சோறு பண்ணிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணிட்டு சோறு பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணலாம், தப்பு கிடையாது. எப்போ ஜெபிக்கலாம், எப்போ ஜெபிச்சுட்டு இருந்தாங்க அந்த குடும்பம். அவ்வளோ ஒரு கர்த்தர் பிரியமான குடும்பமாக இருந்ததுனால ஆண்டவர் அவன்கிட்ட இடைப்பட்டாராம். பகல் ஒரு ஏறக்குறை 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தரிசனத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிட்சமாய் தரிசனம் கண்டார். தேவ தரிசனம் பார்க்கலாம் நீங்கள். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நான் தரிசனம் பார்த்தேன் செபத்தில் கர்த்தர் வெளிப்பட்டார், செபத்தில் வெளிப்படுத்தினா என்னத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இருக்காது. யாருக்கு தேவ தரிசனம் கிடைக்குன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனோடு நேரம் செலவழிக்காங்க. பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் எப்போவாது தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. சாம்பார் வச்சா கர்த்தர் வெளிப்பட்டார், சாம்பார் வைக்க சொன்னார். ரசம் வச்சுன்னா கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்படிலாம் சொல்லி சிலர் தங்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லை, 100க்கு 100 கர்த்தர் பிரியமாக இருந்தால் கர்த்தர் வெளிப்படுவார், உங்களுடைய இடைப்படுவார், உங்களுடைய பேசுவார், உணர்த்துவார். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த அனுபவத்தோடு வாழ்ந்தபடியினால அந்த 44ஆம் அதிகாரத்தை வாசிப்பு பண்ண சொன்னால் அவங்க வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்கும். எப்போ சொல்லுவேன், உங்கள் வீடு ஜெபவோட காணப்படணும், உங்கள் வீட்டில் துதி சத்தம் இருக்கணும், உங்கள் வீட்டில் வேதம் வாசிக்கணும், உங்கள் வீட்டில் அநேக ரட்சிக்கப்படணும், நோயாளி வந்து சுகமாகணும், பேய் பிடிச்சவன் சுகமடையணும். இதை அடிக்க நான் சொல்லிட்டே இருப்பேன். கொரோனா நாட்களில் அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி நடக்கணும். அவங்க வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்துச்சு. சொந்தக்காரெலாம் கூப்பிட்டுச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தார். நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தையில் பேசி கொண்டிருக்கையில் இப்போ பேதுரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அங்கே வராரு, பிரசங்கமட வராரு, கூப்பிட்டு வந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவினை இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுவதையும் தேவனை புகழ்வதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்தாவின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். என்னையா இது, ரட்சிக்கப்படாத மக்கள் இவங்க அபிஷேகம் பெற்றாங்க. ஆண்டவருக்கு பாரபட்சம் இல்லாத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஏழை பணக்கார எந்த சாதி அப்படிலாம் பார்க்க மாட்டார். பாரபட்சம்லாம் தெய்வம். காற்று எப்படி எல்லாருக்கும் நேசித்து வீசுகிறதோ, மழை எப்படி எல்லாருக்கும் பொழிகிறதோ, சூரியன் எப்படி எல்லாரும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, நல்லாருக்கு பொல்லாருக்கு கொடுக்கறது போல இப்படி ஆண்டவர் பாரபட்சம்லாம் தெய்வம். எல்லாரும் நேசிக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்துச்சு. இப்போ எல்லாரும் பரிசுத்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்பொழுது பேதுரு தம்மை போல பரிசுத்தை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீர் விளக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கபடி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஒரு வீடு, ஒரு ஜெபக்கூட்டம், வேத வசனம் பிரசிக்கப்படுகிறது, பரிசுத்தாவியானவர் இறங்குகிறாரு, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அருமையானவர்களே, உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அற்புதம் நடக்கணும். இதை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். இதை செய்வதற்கு நீங்கள் ஆராதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். உங்கள் வீட்டில் கூட்டத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து ரட்சிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும். நீங்கள் சாட்சியாக இருக்கணும். நான் எப்படி யாரும் இருப்பேன், தேவன் செய்வார்னு இருக்கக்கூடாது. தகுதியோடு, சாட்சியோடு, பரிசுத்தோடு, தேவ சித்தப்படி உங்கள் வீடு இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட அற்புதம் செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ஆசைப்படுங்க, என் வீடு கொர்நேலியு வீடு போல இருக்கணும், என் வீடு கொர்நேலியு வீடு போல காணப்படணும் ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இந்த நீ ஆராதிக்கிற பார்த்தீங்களா, இந்த ஆராதனைக்கு என்ன செய்யுங்க, யாராவது கூட்டிட்டு வாங்க, சாயந்தரம் கூப்பிடுங்க, அடுத்த ஒரு ஆராதனை கூப்பிடுங்க, உன் வீட்டில் காலைல மாலை ஜெபம் பண்ணுவதை கூப்பிடுங்க. நடக்கும் அற்புதம். செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வீடு இப்படி வீடாக காணப்பட வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அந்த 20ஆம் வசனம் 19 சொல்லப்படுறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலே கிடந்தான். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ஒரு சாதாரண அற்பமான ஏழை. அவன் வீட்டு வாசல் இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, உடம்பெல்லாம் பருக்கள், நாய் நக்கிட்டு அற்பமான மனுஷனாக இருக்கிறான். அவனோட சம்பவமாக இருக்கான். 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆபிரகாம் அந்த லாசரு மரிச்சிட்டாரு, ஐஸ்வர்யன் மரிச்சிட்டார். இப்போ லாசர் எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாம் மடியில் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ பாதாளத்தில் அவன் வேதனைப்படுற போது, யாரு? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். இவன் ஏழை, அவள்
பணக்காரன், இவன் புவர் மேன், இவன் லக்ஸுரி மேன். ரெண்டு பேரும் ஆண்டவர் அறிந்தவர்கள். ஐஸ்வர்யவான் ஆண்டவர் அறிந்தவன், வேதம் அறிந்தவன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஆபிரகாமை பார்த்து அழகா கூப்பிட்டான் பார்த்தீங்களா? ஆபிரகாம் பார்த்து என்ன சின்ன அழகா கூப்பிட்டான் பார்த்தீங்களா? அப்பொழுது தகப்பனாகி ஆபிரகாமே, யாருக்கு ஆபிரகாம் விசுவாசி தகப்பன் தெரியும்? கிறிஸ்தவனுக்கு வேதம் வாசிக்கிறவர்களும் தெரியும். தகப்பனாகி ஆபிரகாமே அப்படி வாசித்தா அந்த ஐஸ்வர்யவான் நன்க வேதம் அறிந்தவன், ஆனால் வேதத்தை கீழ்ப்படியாதவன், இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன், தின்னி பண்டாரம் சொல்லும் பார்த்தீங்களா? அந்த சுகபோக வாழ்க்கை, ஜெபம் இல்லை, அப்புறம் வேதம் வாசித்திருப்பான் பாரம்பரியத்துக்கு, கோயிலுக்கு போயிருப்பான் பாரம்பரியத்திற்கு, கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. இவன் பாதாட்டில் இருக்கிறான், அவன் எங்கே இருக்கான்? ஆபரம் மடியில் உட்காந்துருக்கான். பிரியமானவளே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் கீழே வாசித்து பாருங்க, சத்தியம் புரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். ஒட்டகம் ஊசி காதில் போனாலும் போயிடலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல போது ஆண்டவர் எல்லாரும் ஒரு மாதிரி பிரமிச்சு கேட்பாங்க, இது எப்படி ஆகும்னு சொல்லி. அப்போ ஆண்டு சொல்றாரு, தேவனால் மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். இப்போ என்ன சொல்ல அப்படின்னா, ஆபிரகாமும் பரலோகத்தில் இருக்கிறாரு, லாசரும் இருக்கிறாரு. இந்த பூமியில் ஒருவேளை இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்கன்னா, சில ஊழியரோட சொல்கிறாங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவங்களெல்லாம் ஆண்டு ரொம்ப ஆசை வச்சிருக்கிறாரு, அவனுக்கே நிறைய பணங்கள் காணி கிடைக்குது, நான் சாப்பாட்டுக்கு வழியாமல் இருக்கிறேனே. சொல்லக்கூடாது பிரதர், சொல்லக்கூடாது பிரதர். உங்களை ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு, அவரை அப்படி வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்பதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. சில விசுவாசி அப்படி கேட்குறாங்க, சில ஊழியர் அப்படி கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட ஏன் அப்படி இருக்குது? அதெல்லாம் பார்க்க இந்த உலக வாழ்க்கை நிழல் போன்றது. பிரியமானவர்களே, லாசரை போல இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, முடிவு சமமாக இருக்கும். உங்களுக்கு பரலோகத்தில் ரெண்டும் ஒன்றா இருப்பாங்க. லாசர் குப்பத்தில் இருக்கிறவன், ஆபிரகாம் லக்ஸரியான மேன். ஆனால் இப்போ மேலே எப்படி இருக்கிறாங்க? ஆபிரகாம் மடியில் போய் லாசர் உட்கார்ந்துருக்கிறார். இந்த பூமியில் ஒருவேளை நீங்கள் ஏழ்மையில் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குறைவோடு கூட இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா அதை மட்டும் பாருங்க, அதை மட்டும் பாருங்க. அவர் பெரிய சபை கட்டியிருக்கிறார், எங்கள் சபை சின்ன சபை. அவர் இப்போ தான் ஊழியத்து வந்தார், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கார். நான் எவ்வளோ நாள் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. கேட்கக்கூடாது பிரியமானவர்களே, கேட்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார், அது போதுமென்ற மனதோடு இருப்பேன்னு சொன்னால் அதான் சிறந்த வாழ்க்கை. போதுமென்று மனதோடு கூடிய அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, அதுதான் மேன்மையான வாழ்க்கை அது. ஆகவே இந்த பூமியில் நம்ம இருக்கலாம், ஒருவேளை நிறைவாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், கவலையே படக்கூடாது. நித்திய ராஜ்யத்தில் கொண்டு ரெண்டு பேரும் சேர்ப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பணக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உண்மையாக இருந்தால் பரலோகம் உண்டு, ஏழையாக இருந்தாலும் கர்த்தர் பேர் இருந்தால் அவர்களுக்கு பரலோகம் உண்டு, அங்கே பாரபட்சம் கிடையாது. ஆகவே இந்த பூமியில் மற்றவர்களை பார்த்து அற்பமும் நினைக்கக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. கர்த்தர் ரெண்டு பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு இருக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிச்சிருந்தேன்னா, ஸ்தோத்திரம் போது, நான் இதோட போது, இதை நிறுத்திக்கிறேன். என்ன சொன்னா, இதில் எவரையும் தேவராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பதற்கு வல்லமை உள்ள ஆண்டவர். நான் முதல்ல சொன்னேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிந்தைகளை மாற்றுவதற்கு, குறைகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். ரெண்டாவது, குடும்பத்தில் குறைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். மூன்றாவது காரியம், உங்கள் குடும்பத்தை கொண்டு அநேகரை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவருக்கு பிரியமாக வாழ்கிற எந்த மனிதன் நித்தியனை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் காணப்பட வேண்டும். இப்படி காணப்பட்டால் நிச்சயம் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு, பூமியில் ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை கூட அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். இந்த வசதி உங்களை அர்ப்பணிங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் தியானிங்க, இன்னும் அநேக காரியத்தை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வல்லமை உள்ளவர், தேவன் எதெல்லாம் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஜெபத்திற்கு காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போலாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். யோபு அழகா சொன்னார், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ சேனைக்கு ஒன்று தடைபடான்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவரே, அது எவ்வளோ மேன்மையான வார்த்தை, உண்மையுள்ள சத்தியமுள்ள வார்த்தை. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறதாப்பா. தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையின் தேவைகள், அதே போல் ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள், அதே போல் ஒரு குடும்பத்தை கூட ரட்சிப்பதற்கும், எந்த மனிதனை ரட்சித்து நித்திய ஜீவன் கொண்டு சேர்ப்பதற்கும் தேவன் வல்லமை உள்ளவன் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, சத்துக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே கரத்தில் பயன்பட நித்திய சுதந்திரிக்க நீர் ஆயத்தப்படுத்துகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளை அப்படி ஆசீர்வதிப்பீராக. நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்கு குறையில்லாத கர்த்தர் நடத்துவார். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம்ம அனைவரோடு கூட காலை மன்னா ஊழித்து கேட்கிற எல்லோரோடு கூட சகல பரிசுத்தமான கூட ஆண்டுடைய வருகைமட்டு காணப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை மன்னாவோடு சந்திப்போம். அதற்கு தேவ கிருபை நம்மளை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமீன். அல்லேலூயா.